அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு பேருந்தில் தற்போது புதிய மாற்றங்கள், பல்வேறு முக்கிய அறிவிப்புகள், மாணவர்கள் பாதுகாப்பின் கருதி பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசு மகளிருக்கு இலவசம் அப்படின்றது ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில் மகளிர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து வந்துட்டுருக்காங்க. அதே போன்று அனைவரின் பாதுகாப்பை கருதி கண்டிப்பாக ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என தமிழக அரசு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் விரைவில் இந்த திட்டம் வரப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. அது என்ன முக்கியமான திட்டம், மாணவர்கள் பாதுகாப்பின் கருதி என்ன மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம். மாநகர போக்குவரத்து கழகம் பேருந்துகளில் பயணம் மேற்கொள்ளும் பள்ளி மாணவர்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் பேருந்துகளை பாதுகாப்பாக இயக்கப்பட ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி படியில் தொங்கிக் கொண்டு பயணம் செய்வதை தடுக்கும் வகையில் முதல் கட்டமாக 200 பேருந்துகளுக்கு தானியங்கி கதவுகள் பொருத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் அல்பி ஜான் வர்கீஸ் தகவல் ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதாவது பள்ளி மாணவர்கள் தொங்கியபடி பஸ்ஸில் பயணம் செய்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். அதன் அடிப்படையில் அவங்களோட பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் படிக்கட்டில் தொங்கி பயணம் செய்யக்கூடாது என்பதற்காக முதல் கட்டமாக 200 பேருந்துகளில் தானியங்கி இயக்கக்கூடிய கதவுகள் பொருத்தப்படும் என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். மேலும் ஜன்னல் கம்பிகளை பிடித்து தொங்குவதை தவிர்க்க படிக்கட்டில் முன்பின் உள்ள ஜன்னல்களின் கண்ணாடிகள் நிரந்தரமாக பொருத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தின் முன்பின் பக்கங்களில் அருகே உள்ள ஜன்னல்களுக்கு நிரந்தரமாக கண்ணாடி பொருத்த வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதேபோல் ஓடும் பேருந்துகளில் இருந்து இறங்க முயற்சிக்கும் பயணிகளை நடத்துனர் எச்சரிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஆபத்தான முறையில் மாணவர்கள் படிக்கட்டில் பயணம் செய்தால் பேருந்தை சாலை ஓரம் நிறுத்தி மாணவர்கள் பேருந்தின் உள்ளே வந்த பிறகு பேருந்தை இயக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர். பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்தை நகர்த்தும் முன் ஓட்டுநர் பின்பார்வை கண்ணாடி மூலம் பயணிகள் யாராவது ஓடி வந்து ஏற முயற்சிக்கிறார்களா என கவனித்து மற்றும் நடத்துனரும் படிக்கட்டில் ஏற முயற்சிப்பவர்களை கண்காணித்தும் விசில் அடித்து நிறுத்தி பேருந்தில் இயக்க வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.